ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எப்போதம்மா என் பிரார்த்தனைகள் நிறைவேறும்? நித்தமும் நல்லது நடக்கும் நடக்கும் என எதிர்பார்த்து காத்திருக்கிறேனே. என் காத்திருப்பு நாட்கள் நீளுகிறதே தவிர என்னுடைய பிரார்த்தனைகள் ஒன்றுமே நிறைவேறவில்லையே என என்னை வருத்தத்தோடும் வேதனையோடும் வேண்டி கேட்ட உன் வாழ்வில் இப்போது உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தையும் நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் என் செல்லமே. நான் சொன்ன இந்த தேதி என்பது மிகவும் அற்புதமானது. இந்த தேதியில் மாபெரும் அதிசயம் உன் வீட்டில் நடந்து நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் அற்புதமாய் நடந்து முடியப் போகிறது. எல்லாருக்கும் நல்லது நினைக்கும் முன் வாழ்வில் நல்லதை நடத்தி கொடுக்காமல் நான் விட்டு விடுவேனா என்ன? நீ நல்லது செய்கிறாய், எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறாய். ஆனால் உன்னை பாராட்ட தவறியவர்களுக்கு ஒருபோதும் மகிழ்ச்சி கிடைக்காது. அவர்கள் இப்படியே மற்றவர்களை பார்த்து போட்டி பொறாமையோடு வாழ வேண்டியதுதான். ஆனால் என் பிள்ளையான நீ, எல்லாருக்கும் நல்லதை நினைக்கக்கூடிய நல்ல குணமுள்ள நீ நிச்சயமாக மிக பெரிய மகிழ்ச்சியை சந்தோஷத்தோடு அனுபவித்து கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்லமே. இந்த உலகில் இருக்கக்கூடிய பல மனிதர்கள் மற்றவர்களை ஏமாற்றி சொத்து சேர்த்து சுகமாய் வாழ்ந்து விடலாம் என நினைக்கிறார்கள். ஆனால் ஒன்று, மனிதர்களை வேண்டுமானால் ஏமாற்றி சொத்து சேர்த்து சுகத்தை அனுபவிக்கலாமே தவிர இந்த வராகி அம்மாவை ஏமாற்றி அவர்கள் ஆயுளின் ஒரு நிமிடம் கூட அதிகமாக வாழ்ந்து விட முடியாது. கோடி கோடியாய் சொத்து சேர்த்தாலும் அவர்களுக்கு நான் என்ன விதி விதித்து வைத்திருக்கிறேனோ அத்தனை ஆயுட்காலம் மட்டும்தானே வாழ முடியும். சொத்து சுகம் சேர்த்து மற்றவர்களை ஏமாற்றி அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து என்ன பலனை அடைந்து விடப் போகிறார்கள்? நீ என் மீது நம்பிக்கையாய் இருக்கிறாய். நான் உனக்கு நல்லது செய்வேன் என என்னை நம்பி வணங்குகிறாய். அப்படிப்பட்ட உனக்கு என்ன கேட்டாலும் நான் செய்து தயாராக இருக்கிறேன் என் செல்லமே. குடிக்கும் நீராக இருந்தாலும் சரி, அல்லது உனக்கு வைத்த பேராக இருந்தாலும் சரி, மனிதர்கள் நீரோ பேரோ கெட்டு போவதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். அதே போல்தான் உன் பெயரும் கெட்டு போகாத அளவிற்கு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இரு. அசுத்தங்களும் கெடுதல்களும் உன் வாழ்வில் வந்து சேராமல் நீ சுத்தமாக இருக்க வேண்டும் என் செல்லமே. நீ தவறு செய்வதற்கும் பல விஷயங்களை தவறாய் சிந்தனை செய்வதற்கும் உன்னை சுற்றி பல விஷயங்கள் எதிர்மறையாய் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம், தவறு செய்யும் போது தண்டனை நான் கொடுப்பேன் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும்படி பார்த்துக்கொள். ஏனெனில் மனிதர்கள் தவறு செய்யும் போது தன்னையே மறந்து விடுகிறார்கள். ஆனால் தண்டனை கிடைக்கும் போது, அதாவது வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது மட்டும் அம்மா வராகிதாயே என என்னை வந்து நின்றால் நான் என்ன செய்வேன்? தவறு செய்யும் போதே கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஐயோ, மற்றவர்களுக்கு கெடுதல் செய்கிறோமே, மற்றவர்களை ஏமாற்றி நாம் சந்தோஷப்படுகிறோமே, இதன் பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்குமே, இது பாவமாக வந்து சேருமே என்கிற பயம் எல்லார் மனதிலும் இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். நீ ஒருபோதும் கோபப்பட்டு யார் மீதும் வார்த்தைகளை வீசிவிடாதே என் செல்லமே. அப்படி அமிதமாய் கொட்டக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்கள் மனதில் காயத்தை உண்டாக்கிவிடும் அல்லவா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிக்கும் போது உண்டாகக்கூடிய வலியை காட்டிலும் ஒருவன் மற்றவனை காயப்படும்படி பேசும்போது வரக்கூடிய வார்த்தைகளால் உண்டாகும் வலி என்பது மிகவும் அதிகம். அதனால்தான் எப்போதும் நீ இனிமையாக பேச வேண்டும். யார் மனதும் கஷ்டப்படும்படி எந்த வார்த்தைகளையும் பேசக்கூடாது என உனக்கு அன்பு கட்டளையிட்டேன். எல்லாமே சில காலம்தான். கஷ்டமோ நஷ்டமோ, இன்பமோ துன்பமோ, வெற்றியோ தோல்வியோ, எல்லாமே சில காலம்தான் என்பதை மனிதர்கள் புரிந்து கொண்டாலே வாழ்க்கை என்பது சுலபமாக மாறிவிடும். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் வெற்றி கிடைத்தால் உடனே குதித்து கும்மாளமிடுகிறார்கள். தோல்வி கிடைத்தால் ஐயோ நான் தோற்று போய்விட்டேன் என சரிந்து வீழ்ந்து போகிறார்கள். ஏன் இப்படி? எல்லாமே கடந்து போகக்கூடிய விஷயங்கள் தானே. எது வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என மனதளவில் தைரியமாக இருந்தாலே போதும். நிச்சயமாக நீ சாதனை படைத்து விடுவாய் என் செல்லமே. துன்பங்கள் என்பது எல்லார் வாழ்விலும் வரத்தான் செய்யும். வேதனைகளும் சோதனைகளும் எல்லா மனிதர்களுக்கும் கட்டாயம் கொடுக்கத்தான் படுகிறது. ஆனால் நீ எப்போதும் ஒருவருடைய சோதனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. மற்றவர் வேதனைப்படும்படி நீ எந்த செயலையும் செய்துவிடக்கூடாது. எப்போதும் உன்னுடைய எண்ணங்களில் தூய்மையான விஷயமும், நீ பேசக்கூடிய சொல்லில் இனிமையான வார்த்தைகளும், நீ செய்யக்கூடிய செயலில் நேர்மையும் நியாயமும் இருந்தால் அப்படிப்பட்ட எளிமையான வாழ்க்கையை தான் இந்த வராகி அம்மாவிற்கு பிடிக்கும். நீ எப்போதும் அன்பையும் பாசத்தையும் அளவுக்கு அதிகமாய் வெளிப்படுத்தி விடுகிறாய்.
அதில் கூட ஒரு அளவு இருக்கட்டும் என் செல்லமே. பாசத்தை கூட நீ பக்குவமாய் வெளிப்படுத்தவில்லையானால் அவர்கள் பாதியிலேயே வெறுத்து போய் உன்னை விட்டு விலகி போவார்கள். ஏனெனில் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதானே. எதையும் ஒரு அளவோடு நீ வைத்து கொண்டால் யாருக்கும் எந்த துன்பமும் வந்து சேராது. நீ நம்பிக்கை வைத்த ஒரு ஆள் உன்னை ஏமாற்றி விட்டானே, உனக்கு துரோகம் செய்து விட்டானே என புலம்பாதே. நீ அவர்கள் மீது நம்பிக்கை வைத்ததால் தானே அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் உன்னை ஏமாற்றி துரோகம் செய்தார்கள் என்பதெல்லாம் சீக்கிரமே உனக்கு புரிந்தது. ரொம்ப நாட்கள் அவர்களையே நம்பி நீ வாழ்ந்த பிறகு அவர் ஏமாற்றி இருந்தால் உன் மனதிற்கு அது எவ்வளவு வேதனை கொடுத்திருக்கும். அதனால் இந்த அளவிற்கு இவ்வளவு சீக்கிரம் அவர்களை பற்றி நாம் புரிந்து கொண்டோமே. நிறைய விஷயங்களில் ஏமாறாமல் நாம் தடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை இந்த வராகி காப்பாற்றியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள். உன் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கிறேன். இருந்தாலும் இன்று நீ செய்யக்கூடிய செயல்கள் சிறப்பானதாக இருந்தால் அது நிச்சயமாக உன் எதிர்காலத்தை மாற்றியமைக்கும் சக்தி வாய்ந்தது. இன்று நீ என்ன செய்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வருங்காலம் பலமானதாக மாறும் என் செல்லமே. எதுவுமே மாறவில்லை என நீ நினைப்பதற்கு பதிலாக முதலில் நாம் மாற வேண்டுமென உன் சிந்தனையில் சில மாற்றங்களை கொண்டு வா. உன் சிந்தனையில் சில மாற்றங்கள் வந்தால் மட்டும்தான் உன் வாழ்வில் நீ எதிர்பார்க்கக்கூடிய பல மாற்றங்களை என்னால் உருவாக்க முடியும். எப்போதும் வாழ்க்கையை ஒரே மாதிரி வாழாமல், எப்போதும் ஒரே மாதிரி சிந்தனை செய்யாமல், காலத்திற்கும் நேரத்திற்கும் ஏற்றாற் போல உன் மனதிலும் மாற்றங்களை கொண்டு வா. அதற்கு பிறகு நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உன் வாழ்க்கையே மாறிப்போகும் என் செல்லமே. இந்த உலகில் விலை மதிப்பில்லாததாக எல்லா மனிதர்களும் எதை நினைக்கிறார்கள்? தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்து, சுகம், காசு, பணம், நகை, இதுதான் விலை மதிப்பில்லாதது என அதை போற்றி போற்றி பத்திரமாய் வைத்து பொத்தி பொத்தி பாதுகாக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மனிதர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய உறவுகளும் மற்ற மனிதர்களும் உன்னுடனேயே இருக்கக்கூடியவர்களும் தான் உனக்கு விலை மதிப்பில்லாதவர்கள். காசு, பணம், சொத்து, நகையை எப்போது வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் மனிதர்கள் உன்னை வேண்டாம் என வெறுத்து ஒதுக்கி போனால் மீண்டும் எப்படி அவர்களை நீ நாடி போக முடியும்? எப்போதும் எல்லா மனிதர்களையும் உன் அருகில் வைத்துக் கொள்ளக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கப்பார். எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காத அளவிற்கு இந்த வராகி அம்மா நான் உனக்கு துணை நிற்பேன் என் செல்லமே. அதே போல எல்லாருக்கும் உதவி செய்ய நீ நினைப்பதெல்லாம் சரிதான். ஆனால் உதவி என்பது இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் தான் இருக்க வேண்டுமே தவிர வசதி படைத்தவர்களுக்கும் உனக்கு தேவையானதை செய்து முடிப்பார்கள் என நீ எதிர்பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கும் இருக்கக்கூடாது. உயர்ந்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியை காட்டிலும் தாழ்ந்தவர்களுக்கும் கஷ்டப்படுபவர்களுக்கும் நீ செய்யக்கூடிய உதவிதான் உனக்கு புண்ணியத்தை தரும் என்பதை புரிந்து கொள். நீ யாருக்கெல்லாம் நன்மை செய்தாய் என்பதை யோசித்து கொண்டே இருக்காதே. யாருக்கும் தீமை செய்யவே கூடாது என்பதை மட்டும் மனதில் யோசனையாக வைத்துக்கொள். தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றியை நீ பெறுவாய் என சொல்லியிருக்கிறேன் தானே. நிச்சயமாக உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த வெற்றியையும் உனக்கு கொடுப்பேன்.